ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரை தமிழன் ரிவ்யூஸ். இன்னைக்கு வீடியோவில் சசிகுமார் நடிப்பில் ரீசெண்டாக ஓடிடி ரிலீஸ் ஆன வதந்தி சீசன் 2 வெப் சீரிஸை பற்றி தான் இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க சீரீஸ்க்குள்ளே போகலாம். இந்த சீசன் வந்துட்டு மதுரை பேக்ட்ராப்பை சுற்றி நடக்கிற மாதிரி தான் நமக்கு காட்டுவாங்க. உனக்கத்தா மணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாடுபிடி வீரனோட மர்டர் மிஸ்ட்ரி கேஸை பற்றின ஸ்டோரி தான் இந்த சீரீஸோட மெயின் பிளாட்டே. ஆரம்பத்தில் ஒரு சிம்பிள் மிஸ்ஸிங் பர்சன் மர்டர் இன்வெஸ்டியை தான் நமக்கு காட்டுவாங்க. ஆனால் இன்வெஸ்டிகேஷன் போக போக பல வருஷ மறைக்கப்பட்ட பொலிட்டிக்கல் சீக்ரெட், பர்சனல் ரிஃபரன்ஸ், ஃபேமிலி கான்ஃபிளிக்ட் எல்லாமே வெளியே வர ஆரம்பிக்கும். எஸ்ஐ மூசாராசாவா சசிகுமார் நடிச்சிருப்பாரு. அவர் தான் இந்த கேஸையே இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிப்பாரு. ஒவ்வொரு சஸ்பெக்டையும் அவரு கொஷின் பண்ணும்போது ஒரு புதிய வெர்ஷனா நமக்கு கதையை காட்டுவாங்க. யார் சொல்றது உண்மை, யார் சொல்றது பொய் அப்படின்றது தெரியாமையே நாமளும் அவரு கூடயே டிராவல் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிடுவாங்க. சீரீஸ்ல ரொம்ப முக்கியமா காமிக்கிறதே வதந்தி தான். அதுதான் இந்த சீசனையே ஒரு இதா கொண்டு போகும். என்னன்னா, ஒரு வதந்தி எப்படி ஒரு ஊரோட மைண்ட் செட்டையே மாத்துது, ஒரு மனுஷனோட ரெப்புடேஷனையே அழிக்குது, இன்வெஸ்டிகேஷனை தப்பா எப்படி டைரக்ஷன் கொண்டு போகுதுன்னு நல்லாவே நமக்கு காட்டியிருப்பாங்க டைரக்டர். எபிசோடு 1ல இருந்து 6 வரைக்குமே பல பேத்து மேல நமக்கு சந்தேகம் ஏற்படும். யார் யார் மேலேயும் சந்தேகம் ஏற்படும். இவன் கொண்டிருப்பான், ஃப்ரெண்டு கொண்டிருப்பான், இல்ல யாரோ ஒருத்தவங்க கொண்டிருப்பாங்க, அப்பா கொண்டிருப்பாரு, இந்த மாதிரிலாம் தோணும். ஆனா நம்ம யாருமே எதிர்பார்க்காத விஷயத்த எபிசோடு 7ல ஒரு மேஜர் ட்விஸ்டாவே டைரக்டர் வச்சிருப்பாரு. அதெல்லாம் செம ட்விஸ்ட். அதெல்லாம் நீங்க போய் ஓடிடில பாருங்க, அப்பதான் உங்களுக்கு அதோட இம்பாக்டே தெரியும். அதுக்கப்புறம் ஃபைனல் எபிசோடெல்லாம் அந்த 7th எபிசோட கனெக்ஷன்லயே நடக்கும். ஒவ்வொன்றும் கனெக்ட் ஆகும் போது இதெல்லாம் நம்ம கவனிக்காம விட்டுட்டோமா அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு தோண ஆரம்பிச்சிடும். மொத்தத்துல இன்வெஸ்டிகேஷன் முடிவுல ஹீரோ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருந்தாலும் அது எல்லாருக்குமே ஒரு லெசனா தான் மாறி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு காட்டி இந்த சீசனே முடிப்பாங்க. ஓவராலா பர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்த்தா சசிகுமாருக்கு இந்த ரோல் ரொம்பவே சூட் ஆகுது. காமா இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா ரொம்ப பர்ஃபெக்டா இந்த ரோலை நடிச்சிருக்காரு. அநேகா ஒரு எஸ்ஐயா ரொம்ப எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அபர்ணா தாஸ் சசிகுமாரோட ஒய்ஃபா வந்திருந்தாலும் கொஞ்சம் டைமே வந்திருந்தாலும் அவங்களோட கேரக்டரும் நல்லாவே நடிச்சிருந்தாங்க. சப்போர்ட்டிங் காஸ்ட்ல நடிச்சவங்களும் எல்லாருமே ரொம்ப ரியலிஸ்டிக்கா, ரொம்ப யதார்த்தமா நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் டெக்னிக்கல் சைடுன்னு பார்த்தா ஆண்ட்ரூ லூயிஸோட ஸ்கிரீன் பிளே தான் சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ண ரொம்பவே ட்ரை பண்ணியிருக்காரு. சினிமாட்டோகிராஃபியும் மதுரை ரூரல் லொகேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாவே கேப்சர் பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ஒரு த்ரில்லர் மூட சப்போர்ட் பண்ணுது. எடிட்டிங்கும் சில இடத்துல சில எபிசோட்ஸ் கொஞ்சம் லென்த்தா ஃபீல் ஆகலாம். ஆனா ஓவராலா இன்வெஸ்டிகேஷன் மூட ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பாசிட்டிவ்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் மிஸ்டரி பிளாட் தான் இந்த கதையோட மெயின் பிளாட்டே. சசிகுமாரோட பர்ஃபார்மன்ஸ், எபிசோட் 7ஓட ட்விஸ்ட், ரியலிஸ்டிக் இன்வெஸ்டிகேஷன், குட் பேக்ரவுண்ட் ஸ்கோர், இது எல்லாமே தான் இந்த சீரிஸோட பாசிட்டிவான விஷயங்கள். மொத்தத்துல இந்த வெப் சீரிஸ் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் சீசன் மாதிரி ஒரு இம்பாக்ட் கொடுக்கலினாலும் இந்த சீசன் 2 கிரைம் த்ரில்லர் ஸ்டோரிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த சீரிஸை எடுத்திருக்காங்க. அதுவும் குறிப்பா கடைசி 2 எபிசோட மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. அதுதான் இந்த ஸ்டோரியோட மெயின் பிளாட்டே. அதை மறக்காம எல்லாரும் செக் பண்ணி பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அமைக்கிருங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.